கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வசனம், இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்படின்னு படிக்கிறோம். அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் thus the heavens and the earth were finished and all the host of them, அதாவது தமிழில் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தனங்கிறத இங்கே ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தஸ் என்பது எப்போதுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட அல்லது ஒரு தியரம் போன்ற எல்லாவற்றிற்கும் முடிவாகத்தான் அதை நம்ம சொல்லுவோம். இது முடிந்து விட்டது, இப்போ இது ப்ரூஃப் ஆயிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் சொல்லுவோம். இப்போ உலகமும் இந்த பிரபஞ்சமும் உருவாக்கப்பட்டது சாதாரண எதேச்சையான நிகழ்வு கிடையாது. அது தேவனாகிய கர்த்தரால் திட்டமிடப்பட்ட ஒன்று. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்த பூமியை தேவன் ஒழுங்குபடுத்தி மனிதர்கள் வாழ்வதற்கேற்ற இடமாக அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் முதல் நாளில் வெளிச்சம் தொடங்கி 6ஆவது நாளில் மிருக ஜீவன்கள் மனிதர்கள் என்று படிப்படியாக தேவன் திட்டமிட்டு செய்து முடிக்கிறார். இப்போ சர்வ சேனை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சர்வ சேனைன்னா என்ன? வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், நட்சத்திரங்கள், பறவைகள், பூமியில் இருக்கக்கூடிய விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், மனிதர்கள், அது போக தாவரங்கள், இப்படி எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டு அவர் முடித்திருக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தனன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் அங்கே வைக்கிறாரு. இப்போ ஒருத்தர் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு தெளிவான திட்டமிடுதலும் அதை உருவாக்குறதும் அதை வெற்றிகரமாக முடிக்கணுங்கிற பல நிலையை கடந்து அது முழுசுமாக முற்று பெறும்போது தான் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட முடியும். அப்படி தான் தேவனாகிய கர்த்தரும் எல்லாவற்றையும் முடித்து அவர் கடைசி 2ஆவது நாள் 7ஆவது நாளில் அவர் ஓய்ந்திருக்கிறார். 2ஆவது வசனம், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்போ தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய வேலையை இடைவிடாமல் 6 நாளும் செஞ்சுட்டு 7ஆவது நாள் அவர் ஓய்ந்திருக்கிறார். ஆனால் நம்ம வீடுகளில் சில பேர் இருப்பாங்க, வேலையெல்லாம் அப்படியே கிடக்கும், இவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது கர்த்தரை பார்த்து நம்ம படித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஓய்வு நாளை குறித்து நம்ம நிறைய இடங்களில் வேதாகமத்தில் பார்ப்போம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதில் உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் யாருமே எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியலை. இப்போ தேவனாகிய கர்த்தர் ஏன் ஓய்ந்திருந்தார்? சும்மா உட்கார்ந்துருந்தாரா? அவர் படைத்த படைப்புகளை எல்லாம் பார்த்து அவரே ரசித்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்திருப்பார். அப்போ நமக்கு அவர் அந்த படைப்புகளை அவர் கொடுத்துருக்கும்போது நம்மளால் அதெல்லாம் படைக்கவே முடியாது. அப்போ அதை குறித்தான சந்தோஷத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்த தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதனால் 7ஆவது நாள் நாமளும் ஓய்ந்திருந்து இந்த படைப்புகளுக்காகவும் வாரம் முழுவதும் தேவன் நம்மை வழிநடத்தினதற்காகவும் அந்த வழி நடத்துதலுக்காகவும் நம்ம தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வேணும். சின்ன குழந்தைகளாக இருந்தால் கூட அவங்க ஒரு ரேங்க் வாங்கினாலோ அல்லது ஒரு ப்ரைஸ் வாங்கினாலோ நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அப்போ நம்ம அந்த பாராட்டுக்குரியவர்களும் பாராட்டுகிறவர்களுக்குமே அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம பாராட்டுதல்னால் கடவுளை எப்படி பாராட்டணும்? மகிமைப்படுத்தணும். தேவனே எனக்கு இதை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லக்கூடியவர்களாகவும் ஒவ்வொன்றையும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். இப்படி ஓய்வு நாளை குறித்து தேவன் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதுல எரேமியா 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும் ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாக இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு எரேமியா சொல்கிறதா பார்க்குறோம். ஆனால் அந்த ஜனங்கள் அதை கேட்காம தங்களுடைய கழுத்தை கடினப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்க்கலாம். அதனால தேவன் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய தீங்கை கட்டளையிட்டார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எரேமியாவில் இப்படி சொன்ன தேவன் மார்க் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாரு.
அதே போல் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னும், 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும்னா, கடவுளை மகிமைப்படுத்தணும், நன்மையான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஓய்வு நாளில் நம்ம எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் மற்றவர்களுக்கு முடிந்த வரையிலும் உதவி செய்கிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். இப்போ ஓய்வு நாள் எது அப்படிங்கிற விவாதமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது சனிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சபை இருக்குது. அவங்க சனிக்கிழமையை விடாமல் ஓய்வு நாளாக கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்களும் யூதர்களும் சனிக்கிழமையை தான் ஓய்வு நாளாக கடைப்பிடித்துட்டு வர்றாங்க. இது எப்படி இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையாக மாறி போச்சுங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த கிழமைகளுக்கெல்லாம் பெயர் வைத்ததே பாபிலோனியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 4000 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த லூனார் சைக்கிளை ஒட்டி இந்த 28 நாட்கள் அதை ஒட்டி அவங்க அந்த கோள்களோடு இணைச்சி இந்த பேர்களை வச்சுருக்குறாங்க. யூதர்களும் இஸ்ரேலியர்களும் அதே போல் செவன்த் டே அட்வென்டிஸ்ட்காரங்களும் 7வது நாளுன்னு சொல்லி சனிக்கிழமை எடுத்துக்கும் போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி வந்ததுங்கிற ஒரு சந்தேகம் வருது. இதை பற்றி வரலாறு தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் ஒருத்தர் இருந்தார். அவர் 4ஆம் நூற்றாண்டில் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக மாற்றுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் பேட்டில் ஆஃப் மிலிவன் மிலிவன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு போருக்கு போகிறாரு. அவர் அந்த போருக்கு போகும்போது கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு சிலுவையையும் அதன் கீழே இன் திஸ் சைன் கான்கர் அப்படிங்கிற வார்த்தைகளையும் அவர் பார்க்குறாரு. மோசேக்கு முள் செடியில் தரிசனம் கொடுத்த தேவன் இவருக்கு கொழுந்து விட்டு எரிகிற சிலுவையின் மூலமாக தரிசனம் கொடுக்கிறார். இதை பார்த்த உடனே அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன் பின்னால் தன்னுடைய ராஜ்யத்தையும் அவர் உயர்த்த வேண்டணும், அதை அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும், இந்த கிறிஸ்தவ சமயத்தினுடைய கௌரவத்தையும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடு அவர் செயல்படுறாரு. ஆனால் அவர் கூட இருந்த மக்கள் பேகன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க, அவங்க சூரியனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமைகளை சூரியனை அவங்க வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. அதனால் அவர்களுக்காக அவர் ஞாயிற்றுக்கிழமையை அவர் ஓய்வு நாளாக அவர் அறிவிக்கிறாரு. அதே போல் நீங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் நள்ளிரவு வரைக்கும் பிரசங்கம் பண்ணதாக நம்ம வாசிக்கிறோம். அப்போ எது எப்படி இருந்தாலும் 6 நாள் நம்ம வேலை செய்யலாம். 7ஆம் நாளில் தேவனாய கர்த்தர் ஓய்ந்திருந்தபடியே நாமும் ஓய்ந்திருந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம்.